தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க சோழிங்கநல்லூர் எஸ்.பி. கணேசநாயக்கர் திருமண மண்டபத்தில் 7/10/2025 அன்று சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் தலைமையில் 2025ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான அனைத்து துறை சார்ந்த நடவடிக்கை கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மண்டலம் 15இல் அனைத்து வார்டுகளிலும் மின் மோட்டார்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெறும் இடங்களில் இடைவெளி இல்லாமல் அமைக்க வேண்டும் எனவும், மேலும் குடிநீர் குழாய் மற்றும் மின்சார கேபிள்களுக்கு எந்தவிதமான இடர்பாடுகள் இல்லாமல் பணிகள் நடைபெற வேண்டும் என்றும், சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் செம்மொழி சாலையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பாலத்திற்கு கீழ் உள்ள மண் அடைப்புகளை அகற்றிட வேண்டும் என்றும் மற்றும் துரைப்பாக்கம் ரேடியல் சாலை மற்றும் சோழிங்கநல்லூர் கலைஞர் கருணாநிதி சாலை ஆகிய இடங்களில் நடைபெறும் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், பகிங்காம் கால்வாயில் உள்ள ஆகாய தாமரையை பருவமழைக்கு முன்பாகவே அகற்றிட வேண்டும் என்றும், செம்மஞ்சேரி நுங்கம்பாளையம் இணைப்பு சாலையில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும், மண்டலம் 15இல் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி நடைபெறும் போது மின்சார அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மண்டலம் 15இல் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் இடங்களில் அகற்றப்பட்ட மின்விளக்கு கம்பங்கள் மற்றும் தெருவிளக்கு கம்பங்களை மீண்டும் அதே இடத்தில் அமைக்க வேண்டும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்வில் சென்னை மாநகராட்சி 15வது மண்டல குழு தலைவர் வி.இ. மதியழகன், மாமன்ற உறுப்பினர்கள் கா. ஏகாம்பரம், ஜி. சங்கர், ஏ. முருகேசன், லியோ என். சுந்தரம், டி.சி. கோவிந்தசாமி, விமலகர்ணா, மேனகா சங்கர் மற்றும் மண்டலம் 15 உதவி ஆணையர் பொறுப்பு உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த மாநகராட்சி அரசு அதிகாரிகள் அனைவரும் உடனிருந்தனர்.